ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா, மீண்டும் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு இக்கட்டான சூழல் மாதிரி தெரியுது. தமிழ் தேசியர்களே இரண்டு பிரிவா அவர்களுடைய கருத்துக்களை சமீப காலமா இணையதளங்கள்ல தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஆடியோ விவகாரம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக திராவிட திமுக அரசு சீமானுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய ஒரு போராகவே பார்க்க முடியுது. இதுல தமிழ் தேசியர்களுக்குள்ளேயே சீமானுக்கு எதிரான ஒரு சில குரல்கள் வருது. நீங்க ஒழுக்கமா இருக்கணும், தமிழ் தேசியம் அப்படின்னா ஒழுக்கம் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதை வைக்கிறாங்க. இன்னொரு புறம் நாம் தமிழர் தம்பிகள் இது டெக்னாலஜி உதவியோடு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அண்ணன் சிறந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு போகுது. ஆனா இது பொதுமக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இப்போதைய கேள்வி. ஒரு மூத்த தமிழ் தேசியர் சீமானை மிக மிக அதிகமாக தெரிந்து வைத்த நபர் நீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட என்ன காரணம்? இது ஒரு அனாவசியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. தனிப்பட்ட முறையில பேசக்கூடியவர்களுடைய குரல் பதிவை பதிந்து வைக்கிறதா இருக்கட்டும், அதை வெளியிடுறதா இருக்கட்டும், அனைத்துமே அயோக்கியத்தனம் தான். இதுல நம்ம சைடுமே ஒரு சில தவறுகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுடைய பார்வை இதுல என்னையா? அதாவது என்னை பொறுத்தவரையில் இது பேசக்கூடிய செய்தியே அல்ல, விரிவாக பேசக்கூடிய செய்தி இல்லை. சுருக்கமாக அதில் ஒரு வினா நீங்கள் சொல்லி, பொதுமக்கள் பார்வையில் எந்த பொதுமக்களையும் போய் இது சென்றடையலை. பொதுமக்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற, பதிவிடுகிற, பார்வையிடுகிற, கருத்துக்களை சொல்லுகிற இந்த வட்டத்தில் தான் இது இருக்குது. ஒன்று, இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது நம்முடைய தங்கை காளியம்மாளை பற்றி செந்தமிழர் சீமான் பேசுகிறது, அதே போல் நம்ம தம்பி இடும்பாவனத்தின் காதல் சிக்கல், பிறகு சாட்டை துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளர், அவருடைய செல்லிடை பேசிய காவல்துறை அதிகாரி பறித்து சென்று அதில் உள்ள பதிவுகளை வெளியிடு, இதுதானே இந்த சிக்கல் தான். இதில் அடிப்படையில் பார்த்தா முதல் பிழையே நம்மிடம் தான் இருக்கு. திருக்குறளில் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கேன்னு நம்ம மறை சொல்லுது. வேதத்தில் கூட உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை முதலில் அகற்று, பிறகு அடுத்தவன் முதுகில் உள்ள தூசியை பற்றி சிந்திக்கலாம் என்று வருவதாக பெரியவர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ தம்பி சாட்டை துரைமுருகன் செந்தமிழர் சீமான்கிட்ட பேசுகிறார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். சரி, உலகளவில் கூட ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார், நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அவர் பேசுறதை ஏன் இவர் பதிவு செய்கிறாரு? ஒன்று, இந்த புலனாய்வுத்துறை அவங்களெல்லாம் அழைத்துட்டு போய் விசாரித்தாங்க இல்லையா சென்னையில், அப்போவே விழிப்புணர்வு வந்திருக்கணும். அப்போவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அப்போவே விழிப்புணர்வு வந்துடும். புலனாய்வுத்துறை வீட்டுக்கு போய் ஆய்வு செய்து ஒருவரை அழைத்து விசாரிச்சுட்டாலே அவங்க முழுக்க அவங்க அந்த விசாரிக்கப்பட்டவர் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்கன்னு பொருள். இது 1987 அனுபவபூர்வமாக நான் பார்த்தேன். இப்போ திருச்சிக்கு வந்தாங்க, இல்லை திருச்சிக்கு இல்லை, தென்காசி குற்றாலத்தில் கைது பண்ணி செல்ல பிடிச்சிட்டாங்க. 2019 இதே மாதிரி ஒரு சிக்கல் எனக்கு வந்தது. விடுதலை சிறுத்தைகள் அமைப்புக்கும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி பிள்ளைகளுக்குமான தகராறில் நான் போய் தீர்க்க போன இடத்துல வரம்பு மீறி போய் பெரிய அளவு கைகலப்போ எதுவும் கிடையாது, ஒரு தகராறு, அவ்வளோதான். எங்கள் ஊர் ஆழ்வார்த்தனர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை விட்டு என்னை கைது பண்ணுறதுக்காக நான் இல்லாத நேரத்தில் நள்ளிரவில் வீட்டை திறந்து ஆய்வு செய்தார். இதை நான் வன்மையாக நேருக்கு நேர் கண்டிச்சிட்டேன். நீங்கள் நான் இல்லைன்னு எங்கள் வீட்டில் பெண்கள் சொல்லும்போது என் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது சட்டப்படி. உங்களுக்கு ஐயம் இருந்தால் பெண் காவலர்களை வைத்து காவல் போடணும், விடிந்த பிறகு நீங்கள் ஆய்வு செய்யணும் பெண் காவலர். எப்படி என் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிங்கன்னு கடுமையாக நேருக்கு நேர் அவர்கிட்ட கண்டிச்சிட்டேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் ஒரு பொதுவான மனிதரும் இல்லை, ஒரு சாதிய வெறி கொண்ட மனப்பான்மை உள்ளவர். இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, நம்மளை ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம கண்டிக்கிறாரு. அந்த இதை மனசில் வைத்துக்கொண்டு என்னை திடீர்னு கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் என் மகனை கைது பண்ணுறதுக்காக என்னை காவல் நிலையத்தில் வச்சுட்டு என் வீட்டுக்கு போகிறார். நான் அதை தெரிந்து கொண்டு என் செல்லில் பேசி மகனை வெளியேற்றிட்டேன். நீ உடனடியாக வெளியேறப்பன்னு ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே வெளியேற்றிட்டேன். வீட்டில் போய் இல்லைன்னு உடனே அந்த கோபத்தில் என் செல்லை பறிக்க வந்தேன்.
என் செல்லை பறிப்பதற்கு நீங்கள் யார்? அதான் கேள்வி. 5-6 காவலர் இருக்கிறாங்க, ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கிறாங்க, மகளிர் ஆய்வாளர். கடைசியில் என்னாச்சுன்னா செல்லை அவர் கையில் கிடைக்கூடாதுன்னு கட்டுமல் போட்டு உருண்டு தரையில் போட்டு அடித்து செல்லை நொறுக்கிட்டேன். 16,000 ரூபா செல்லை அடித்து நொறுக்கிட்டேன். காவல்துறையில் பிடிபட்டு விடக்கூடாது, அது ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கும் அந்த செல்லில் கமுக்கு செய்தி, அவன் எடுக்கக்கூடிய செய்தி எதுவுமே கிடையாது. செல்லில் இருந்து பேசி மகனை வெளியேற்றி விட்டாருங்கிற ஆதங்கத்தில் வந்தான் பாருங்க, அந்த செல்லை வேண்டாம்னு நொறுக்கிட்டேன். அது மாதிரி அல்லவா வீராதி வீரர் சூராதி சூரர் சாட்டை துறைமுறை செல்லை அடித்து நொறுக்கி இருக்கணும். எதுக்கு அவர் கையில் கொடுக்குறாரு? சரி இருக்கட்டும். செந்தமிழர் சீமான் தன்னுடைய அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுவதை தொடர்ந்ததுலையும் பதிவு செய்யணும். நீங்க தான் புலனாய்வுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களே, கண்காணிப்பில் இருக்கிறீங்களே, இது தெரியாதா? ஒரு எளிய நடைமுறை கூட, இவ்வளவு பெரிய பேச்சு மேடையில் பேசுறவருக்கு இந்த எளிய நடைமுறை தெரியாதா? எல்லாருடைய பேச்சையும் பதிவு பண்ணி, அதே போல தான் காளிமுத்து நம்ம தங்கை காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரனா இது யார்கிட்ட பேசுனாரு தெரியல. அதே போல் இப்போ தம்பி சாட்டை துறைமுருகன் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு. ஏன் அதை பேசுகிறாரு? காவேரி எதுக்கோ இந்த ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்கல்ல, மது ஒழிப்பு, காவேரி சிக்கல், அப்புறம் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் சொந்த காதல் செய்தி ஏன் பேசணும்? அப்போ என்ன பக்குவம் இருக்குது, பண்பு இருக்குது, முதிர்ச்சி இருக்குது? தனிப்பட்ட அதில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் உள்ளத்தில் அடைக்க வேண்டிய செய்திகளை உலகத்துக்கு ஏன் சொல்கிறீங்க? உலகம் அதையே எதிர்பார்க்கும் உங்கள்கிட்ட. இப்படி பிழையான நடவடிக்கைகள் பதிவு பண்ணுறது, அப்புறம் வந்து அது காவல்துறைக்கு போகிறது, அல்லது திருச்சி சூர்யானோ அவருக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை இல்லையா? அவரையெல்லாம் வந்து இவர் சாட்டை துறைமுகம் பேசி போட்டார். நாங்கள் நினச்சோம்னா அவங்களை அடிச்சிருவோம், நொறுக்கிடுவோம். அப்புறம் அவர் அடிச்சுட்டார், அவரெல்லாம் அடிக்க முடியுமா? நடைமுறையில் எது வாய்ப்போ வாய்ப்பு இல்லையோ அதைத்தானே பேசணும். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க அப்பா மிகப்பெரிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவரை போய் எடுத்த உடனே இந்த முகிலன்ட்டு சண்டை போட்ட மாதிரி சண்டை போட முடியுமா? அவன் என்ன அந்த கடுப்பில் அவர் ஒரு காணொலியை வெளியிடுறார். இவரும் அவரும் பேசுனார். அவர்கிட்ட என்ன பேச்சு இவருக்கு? இல்லையா தம்பி? திருச்சி சூர்யா கிட்ட இவருக்கு என்ன பேச்சு? அவர் போடுறாரு. உடனே அவரு நானும் பேசுனதை தான் போட்டோம், அவர் மனைவி கிட்ட பேசுனதை போடலை. இதெல்லாம் தேவையான செய்தியா? ஒரு தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகிற இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற லட்சியத்தில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருச்சி சூர்யா கிட்ட பேசுறது தான் அவன் போட்டான். அவன் மனைவி இதெல்லாம் எந்த ஒழுக்க கட்டுப்பாட்டில் வருது? உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவன் விஜயலட்சுமி சீமானை பற்றி போடும். இப்போ எது எங்கே தொட்டால், எந்த சொடுக்கியை போட்டால் எந்த விளக்கு எரியும்னு அறியாமல் புரியாமல் பேசுனா இந்த மாதிரி இழிவுகளை நம்ம ஏற்க வேண்டியது வரும் இல்லையா? இப்போது அந்த சாட்டையில் நம்ம தம்பி இடும்பவனம் கார்த்திக், அதெல்லாம் இடும்பவனம் கார்த்திகள் அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். செந்தமிழர் சீமானுக்கு அடுத்து அவ்வளோ கொள்கை லட்சியத்தோடு உறுதியாக நின்று தரவுகளோடு நல்ல படித்து உணர்ந்து பேசக்கூடிய தம்பி. முதல்ல தொலைக்காட்சிக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். போக மாட்டேன்னார். இல்லை தம்பி போங்க இடும்பவனம் அப்படின்னு தந்தி தொலைக்காட்சிக்கு அனுப்பி வச்சேன். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த, வாழ்க்கையே தன்னுடைய கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, இயக்கத்துக்காக ஒப்படைத்த ஒரு பிள்ளை காதல் வேண்டாம்னு நான் சொல்லலை, நான் கூடாது என்று சொல்லலை. அது இயற்கை. அது எப்படி ஒழுங்கான முறையில் ஒழுக்கத்தோடு தன்னக அடக்கத்தோடு கட்டுப்பாடோடு இருக்கணும். அந்த பொண்ணு பேசி போடுறதா, என்னைய வந்து அடிச்சுட்டான், என்னை மிதிச்சுட்டான், அண்ணனே சொன்னார்னு சொல்கிறான். இதை அதனால் இதை விடுங்க. இது வந்து பேசு பொருளே கிடையாது. அதனால் இனிமேலாவது இதை ஒரு தக்க பாடமாக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் கவனமாக கையாளணும். செந்தமிழன் சீமன் உட்படத்தான் சொல்கிறேன். அவரும் பேசுகிறது வெளியே வருது இல்லை? அவர் வந்து 36 லட்சம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவன் தம்பி. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் தலைவன், தமிழ் தேசியத்தின் தலைவன், உலகத் தமிழர்களின் நம்பிக்கை விண்மீனாக இருக்கக்கூடிய தலைவன். அப்போ ஒவ்வொரு அடியும் அளந்து 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 சிந்தித்து 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 எடுத்து வைக்கணும் இல்லையா? யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னா அப்புறம் எப்படி? 8 கோடி பேர் இருக்கிறோம் தம்பி. தமிழ்நாடு 1,36,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மிகப்பெரிய நாடு. தமிழ்நாடு தனி நாடாக 40வது மிகப்பெரிய நாடாக இருக்கும் உலக அளவில். இந்த நாட்டின் தலைவனாக வரக்கூடியவன் எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், யாரிடம் எப்படி பேசுவது, தக்க ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளணும், அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளணும். அவர்கள் சொல்லுவதை ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய உரிமை, அது வேறு செய்தி. ஆனால் 1000 தான் குறை சொல்லுவோம் கலைஞர் மு கருணாநிதியை.
எத்தனை கருத்தாளர்களை பக்கத்தில் வைத்திருப்பார் தெரியுமா? வேண்டாம், அதை விட்டுருவோம். நம்ம ஐயா ராமதாஸை எடுத்துக்கொள்வோமே. அதிகாலையில் 3 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட பேசுவார். நானே பேசியிருக்கேன். இரவு 9 மணிக்கு பேச தொடங்குவோம். தேநீரை மட்டும் போட்டு போட்டு கொடுக்க சொல்லிக்கிட்டே இருப்பார். 3 மணி வரைக்கும் 4 பேர் 5 பேர்கிட்ட பேசுவார். 3 மணிக்கு படுக்க போவார். அப்புறம் ஐயா இவ்வளோ நேரம் ஆகிட்டேன், நல்ல செய்திகள் தான் பேசுகிறோம், கருத்தாடல் தானே செய்தோம், அதாவது விவாதத்துக்கு தூய தமிழ் சொல், கருத்தாடல் தானே செய்தோம் அப்படின்னு போகும். இந்த காதல் விவகாரத்திலே நான் சொல்கிறேன், ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. ஐயாட்ட வேலை பார்க்குற ஒரு பையன், அவன் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடியை சார்ந்த பையன். அங்கே பணியாற்றக்கூடிய ஐயா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு விருப்பம் வந்துடுச்சு, காதல் வந்துடுச்சு. இது ஐயா கவனத்துக்கு போகுது. உடனே என்ன செய்தார், இந்த 2 பெற்றோர்களையும் அழைத்தார். அழைத்து சமாதானம் பண்ணி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைய ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி பையனுக்கு அவர் முன்னிலே, நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் முன்னிலே திருமணம் பண்ணி வச்சார் எளிய முறையில். அதே போல் ஒரு ஆண்டு இடைவேளைக்குள்ள இன்னொரு நிகழ்வு அங்கே உள்ளே நடக்கலாம். ஒரு கணவனற்ற ஒரு ஆதி தமிழ்குடி பெண்ணு வேலை பார்க்குறாங்க. வன்னிய சமுதாயத்தை சார்ந்த திருமணமான ஒரு பையன் அந்த பெண்ணிடம் தகாத சொற்களில் பேசிடுறாரு. செய்கையில் அந்த பெண்ணை விரும்புறது போல ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா செய்தார், 2 பேரையும் கூப்பிட்டார். அந்த பெண்ணுக்கிட்ட விசாரித்தார். ஐயா, நான் என் கணவனே இறந்து போயிட்டார், அவர் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம், நான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லையா, நான் காலம்புறம் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பையனை கூப்பிட்டு, வெளியே சொல்லக்கூடாது தம்பி, காலில் கிடக்கிறத எடுத்து அடிமா அப்படின்னு அடித்து உடனே சீட்டு கிழிச்சு அனுப்புனார். ஒரு தலைவன் 1000 குறை சொல்லலாம், 1000 விமர்சனங்கள் வரலாம், ஆனால் நீதி, நேர்மை, பண்பு, ஒழுக்கம், அவர் மேலே கூட பல பேர் பல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அது வேறு சரி. என் கண்ணு முன்னால் நாங்கள் சம்மந்தம்பி அப்படி இருக்கணும். எதுக்கு இந்த பிள்ளைகளை சரி இந்த பொண்ணையும் அதை வெளியிடுது உங்களுக்குள்ள. இப்போ நான் விசாரித்ததில் தம்பி இடும்பவன கார்த்தியனுடைய தந்தையார் இறந்து போன நிகழ்வில் ஒரு மூத்த மருமகள் போன்ற எல்லா கடமைகளையும் இந்த பொண்ணு அங்கே செஞ்சிருக்கு. பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க இல்லையா? திருமணம் மட்டும்தான் நடக்கலை, மற்ற எல்லாமே மனைவி என்கின்ற தகுதி அந்த பிள்ளையை கொடுத்த பிறகு ஏன் உங்களுக்குள்ள முரண்பாடு? என்ன உங்களுக்கு சிக்கல்? பொருளாதார சிக்கலா? அதெல்லாம் அண்ணன் சொன்ன செஞ்சுட்டு போகிறார். சீமான்ட்ட சொன்னால் சீமான் தலைமையில் திருமணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? திருமணம் பண்ணியிருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்குமா? உங்கள் தனிப்பட்ட காதல் விவகாரம் கட்சிக்குள்ள இவ்வளோ பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? கட்சி பெரிதா நீங்கள் பெரிதா என்ற வினா வருது இல்லையா? அதே போலதான் காளியம்மாள் மீது கருத்தியல் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில், கோட்பாடு அடிப்படையில் என்ன சொல்ல போனால் களப்போராளி. அந்த அம்மா களத்தில் நின்று போராடக்கூடியது, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் குடும்பத்தில் பிறந்தது, குடியில் பிறந்தது. இன்றைக்கு காளியம்மா இந்தியா முழுவதும் தெரியுது. வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம எதிர்பார்த்தோம். மயிலாடுதுறையில் வேட்பாளர் அறிவித்தார். ஆனால் அதை போய் அப்படி பேசுறது என்பது இல்லையா, அது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைகள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் இனிமேல், ஏன்னா திராவிடம் என்பது தமிழ் தேசிய வெல்லும், நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும், சீமான் கையில் இந்த நாடு ஆளுமையின் கீழ் வரும் என்று தெரிந்தால் எவ்வளவு பாதாளத்துக்கு வேண்டுமானாலும் திராவிடம் இறங்கும், இந்தியம் இறங்கும், இந்துத்துவம் இறங்கும். அவர்களுடைய கனவு என்பது வேறு, நம்முடைய இலக்கு என்பது வேறு. எனவே கவனமாக கையாளணும், ஒவ்வொரு அடியும் அளந்தளந்து எடுத்து வைக்கணும். எவரிடம் எப்பொழுது எந்த பொருளில் பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும் என்பது மூத்தவன் என்ற முறையில் தமிழ் தேசியம் இந்த நாட்டில் மலர வேண்டும். இந்த திராவிட பூதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். உண்மையான தமிழர்களின் கையில் தமிழ்நாட்டின் ஆளுமை வர வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு பேசிக்கொண்டு மட்டுமல்ல, மற்றவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. காணொலி கிடைத்து விட்டால் மணிக்கணக்கில் வாய்களையே பேசுறது, ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் தேசியத்திலே செந்தமிழர் சீமானு பக்கத்திலே ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டாங்க. சீமானுக்கு பின்னால் வந்து நின்றுடுவாங்க. காணொலி கிடைத்தா அவங்க பாட்டில் பேசுவாங்க. நான் களமாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக, உங்களுடைய இலக்கிற்காக கனவு காணவில்லை, களமாடி கொண்டிருக்கிற ஒரு மூத்தவன் என்ற முறையில் அறிவுரை அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அன்புரை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாயா. இந்த விவகாரத்துல நம்ம பக்கம் இருக்கக்கூடிய பல தவறுகளை தமிழ் தேசியர்களே நிறைய பேர் சுட்டி காட்டாங்க. ஆனா திராவிடம் இந்த படு பாதாளத்துக்கு இறங்கி இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்யறத பெரிய அளவு நம்ம ஆட்களே விமர்சிக்கல. நீங்களுமே இவ்வளவு நேரம் நம்ம தமிழ் தேசியவாதிகளுக்கு அறிவுரை சொல்றீங்க. ஆனா திராவிடம் இந்த அளவு இழிநிலையை அடைந்து எதிர்க்குது அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை நம்ம விமர்சிக்கணும்ல. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கு நிலவக்கூடிய இந்த சிக்கல் என்பது ஒரு சிக்கலே இல்லை என்னை பொறுத்தவரை. திராவிடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அது மாமலை, இமயமலை, இது மடு அளவு கூட கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி, செந்தமிழர் சீமான் என்கின்ற பச்சை தமிழன் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த சூழல் இருக்கு இல்லையா, 2, 3, 4 தேர்தல்களில் படிப்படியாக முன்னேறி 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சியாக 36 லட்சம் தமிழர்கள் தனித்து ஏற்கக்கூடிய தலைவனாக சீமான் இருக்கிறார். திராவிடம் இதுவல்ல தம்பி, அதில் பாதாளத்துக்கு இறங்க, அதுதான் அவர்களுடைய வேலை. உங்களுக்கு புரியுதா? அதுதான் அவர்கள் வேலை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு நாகூர் அணிவா பாடினார் இல்லையா? அதுக்கு நேர் எதிர்மாறா ஏதோ ஒரு பாட்டு, அது கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா மேடையில், ஆயிரக்கணக்கான மேடையில், லட்சக்கணக்கான மக்களிடம் பாடப்பட்ட ஒரு பாடல், சர்ச்சையில். அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களில் யாருக்கும் தமிழ் தேசியர்கள் முரண்பாடு இல்லை, உண்மைதான், உண்மைன்னு உண்மை. ஆனால் அந்த மேடையில் சாட்டை பெறும் அந்த பாடலை பாட வேண்டிய தேவையில்லை. எதை பேசியிருக்கணும்? கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை பேசியிருக்கணும். காவிரியில் தண்ணி இல்லாமல் 4 லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் கருகுதை பற்றி பேசியிருக்கணும். இதையெல்லாம் பேசாமல் அது இந்த சாட்டை, இந்த திமுகவில் ஒரு துறைமுருகன் இருக்கார் தெரியுமா, மூத்த தலைவரும்பாங்க, நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார். அவருக்கு இவருக்கு என்ன வேறுபாடு? அவர் எதை கேட்டாலும் நக்கலு, நையாண்டி, கேலி, கிண்டல், அர்த்தம் இல்லாத, அதாவது பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பெருசாக பேசுறது, மடை மாற்றுவது, திசை திருப்புவது, உயிரோட்டமான சிக்கல்னா அதை கூட ஒரு எளிதாக மடை மாற்றுவது. நீங்கள் புரட்சிகர ஆற்றல்களான்னு நான் கேட்குறேன், தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் கேட்குறேன், புரட்சியாளர்கள் கூடிய பேசக்கூடிய பேச்சாக இருக்கிறேன். 72 பேர் செத்து போயிட்டான் கண்ணு முன்னால், விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் செத்து கிடக்கிறான். அவனை பற்றி உணர்ச்சிகரமாக பேசாமல் அந்த சிக்கலை கையில் எடுத்து நாடு முழுவதும் புரட்சியை முன்னெடுக்காம, எனக்கு வாய்ப்பு இல்லை தம்பி, எனக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, நான் செய்ய முடியாது. வாய்ப்பு இருக்கிற, வசதி இருக்கிற, மக்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யணும். நீங்கள் ஏன் செய்யலை என்பது என்னுடைய ஆதங்கம். அதை கையில் எடுக்காம ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு குடிகாரம் மாதிரி நடிச்சுக்கிட்டு கைத்தட்டல், விசில் அடிக்கிறது, இது புரட்சிக்கு வழிவகுக்குமான்னு கேட்குறேன். இது 2011 நம்ம வடிவேல், திரைப்பட நடிகர் வடிவேல் இருக்கார் இல்லையா தம்பி, நகைச்சுவை நடிகர், நாடு முழுவதும் சுற்றி வந்தார் திமுக ஆதரவா. தமிழ்நாட்டிலே கோயில்பட்டியில் அவர் கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் எங்கேயும் கூடல. கோயில்பட்டியில் உறுதியாக திமுக ஆதரவு சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி தம்பி வெல்வார்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் 40,000 வாக்கு வேறுபாட்டில் தோற்று போயிட்டார். லட்சம் பேர் கூட்டிட்டாங்க வடிவேலுக்கு. அந்த வடிவேல் பேச்சை கேட்குற அந்த கூடிய கூட்டத்திற்கும் சாட்டை திருமுருகன் பேச்ச, அந்த காலத்து திமுக இருந்தாங்க தம்பி. வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார், இதான் தெரியாது. சாட்டை திருமுருகன், இடுமோன கார்த்திகேயன், அந்த வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார், நன்னில நடராஜன் ஒருத்தர் இருந்தார், ஆடல் அரசுன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க பேசுனா பெருங்கூட்டம் கூடிரும். அதே போல் இன்னொருத்தர் இருந்தார், சிறந்த பேச்சாளர், அடுக்கடுக்கான புள்ளி விவரத்தோடு பேசுவார். அவர் பேசுகிறார் அப்படின்னா கூட்டம் கூடாது, வெற்றி கொண்டான்னு கூடும், ஆடல் அரசு கூடும், நன்னில நடராஜன் கூடும், நல்ல பேச்சாளர் கூடாது. அதே போல தான் இது போயிட்டு இருக்கு. அப்புறம் புரட்சி நம்ம எங்கே முன்னெடுக்கிறது? இலக்குன்றதான் இனத்தின் விடுதலைன்னா அதை நோக்கி பயணிக்கணும்ல. எனவே திராவிடம் அதைத்தான் செய்யும். 2016 சட்டமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கிவிட்டார். 2019 அது 25 லட்சம் 30 லட்சமாக மாறும் என்றுதானே நடிகர் கமலஹாசனை கொண்டு இறக்குது. இப்போ கூட பார்த்தேன், பகுஜன் ஜமாத்தி கட்சி மாநில பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஆம்ஸ்டாங்குடைய துணைவியரெல்லாம் பொறுப்பில். அவங்களுக்கு ஏன் நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும்? அது அகில இந்திய கட்சி, நம்முடைய கோட்பாடுக்கும் அவங்க கோட்பாடுக்கும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அப்போ அவங்கள நம்ம ஆதரிக்கிறோமா? வாழ்த்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் என்ன இருக்குது? பேராய கட்சியில் இருக்கார் தம்பி, இனப்படுகொலை செய்த பேராய கட்சியில் திருநாவுக்கரசு, அவருக்கே நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. அதான் உங்களுக்கு வேலை.
4 லட்சம் ஏக்கர் குறு பயிர் சாகுபடி அங்கே கருகி கொண்டு இருக்கு, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். மேகதாதுல அணையை கட்டணுங்கிறான். மீனவரை இன்னைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். முல்லை பெரியாறுல 142 தண்ணி தேக்க முடியல. வழக்காடு மொழியாக தமிழ் ஆக முடியல. கல்வியில தமிழ் இல்லை. நீதியரசர் முருகேசன் குழு அறிக்கை கொடுத்துருக்கு. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கான சிக்கலை எல்லாம் கையில் எடுக்கணும். உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக. அங்கே 4 விழுக்காடு நமக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அது எப்படி குறைஞ்சது? அங்கே எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிலே கூடுதலான போராட்டம் நாகர்கோவில் தம்பி கன்னியாகுமரி மாவட்டம். அப்போ வாக்கு வங்கி எப்படி குறைஞ்சது? அங்கே என்ன பலகீனம்? இதை பற்றி எல்லாம் சிந்திக்கணும். இதை செய்யாம மாமா திருநாவுக்கரசுக்கு வாழ்த்து எதுக்கு இந்த வாழ்த்து? பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளருக்கு வாழ்த்து எதுக்கு அந்த வாழ்த்து? நேரம் ஏன் நீங்க அதில் செலவு பண்றீங்க? அதுக்கு ஏன் சிந்திக்கிறீங்க? இதை சொன்னா வியனரசு வந்து நான் விமர்சிக்கல, இப்போதும் சொல்றேன், எப்போதும் சொல்றேன், சாகும் வரைக்கும் சீமான் மீது விமர்சனம் வைக்க மாட்டேன். நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வைக்க மாட்டேன். கூடுமானவரை சீமானுடைய கைகளை வலிமைப்படுத்துவதற்கு, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொண்டே இருக்கிறேன். வெளியே தெரியாம செய்து கொண்டிருக்கிறேன், தெரிந்தும் செய்கிறேன். ஆனா சுட்டி காட்டுவது நகுதர் பொருட்டென்ற நட்டில் மிகுதிக்கன் மேற்று இடித்தர் பொருட்டு பாட்டன் சொல்றாரா இல்லையா? இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரு கெடுன்னு சொல்றாரா இல்லையா? எங்கள் மறை எங்கள் பாட்டு சொல்றீங்க இல்லையா? ஏன் அதை நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சுட்டி காட்டுகிறேன், திருந்தணும்னு சொல்றேன், நெறிப்படுத்துறேன், எட்டி இருக்கிறேன். என்னே ஆகாது, கூப்பிடாத விற்கிற வண்டிக்கு. இப்படி போனா எப்படி தம்பி? நல்லது செய்யுங்க தம்பி, உண்மையான புரட்சியை முன்னெடுங்க. ஜனநாயக புரட்சி, நாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக புரட்சி. நம்முடைய மக்கள் சிக்கல்கள், உயிர்நாடி சிக்கல்கள் ஏராளம் வந்து கொண்டே இருக்கு. அது செய்யுங்க. தேவையில்லாத சர்ச்சைகளையும் விவாதங்களையும் நான் மடைமாற்றிகள் போட்டிருக்கல, புத்தகம் போட்டிருக்கல. பொழிலன் கொடுத்து சுபவீரபாண்டியன் எழுதி பொழிலன் பதிப்பு போட்டிருக்காரு உங்களை பற்றி. அதுக்கு ஆதாரபூர்வமாக நான் போட்டிருக்கிறேன். என்னையும் நீங்க பார்க்காம அவன் ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த ஆதி தெலுங்கு குடி மக்கள் திசை திருப்பிட்டான் சீமான. அதுக்கு போய் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட ஆட்சியரை பார்க்குறேன், ஆணையரை பார்க்குறேன், காவல்துறை கண்காணிப்பாளரை பார்க்குறேன், தூத்துக்குடியில் போய் கொடுக்குறேன். சீமான் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி மதுரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போட்டு நாகை திருவள்ளுவனை வாயை திறக்க விடாம பண்ணிவிட்டேன். என்னே பார்க்கல. நாகை திருவள்ளுவனோடு சமாதானம் பேசி செந்தமலன் சீமான் அவன் சமாதானம் பேச 2 பேர் இங்க நம்ம கிட்ட இருக்கோம். செந்தமலன் சீமான மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்குது? மன்னிப்புங்கிற சொல்ல அவன் வாயில வந்தவுடனே அவன் வாயை அடிச்சு நொறுக்கிருப்பேன் நானா இருந்தா. அவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கிறது என்ன அரசியல்? சரி, வாழ்க வெல்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், அவ்வளோதானே. எனவே வந்து திராவிடம் வந்து அந்த வேலையை தான் இப்படி செய்யும் இல்லையா? திராவிடம் வந்து அதான் நாம் தமிழருக்கும் திராவிடத்தை ஒப்பிட்டுப்பட்ட இது ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு அதை உங்கள் மொழியில் சொல்லப்போனால் அயோக்கியத்தனத்தின் பிறப்பிடம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அவர்களோட கூட்டணி. பெருந்தலைவர் காமராஜரை என்ன பாடுபடுத்தினாங்க எங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் கருத்துப்படம் போட்டாங்க. காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி வெள்ளை என்னாச்சு. இன்னைக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு நேருக்கு நேர் மோதன. எனக்கு விடை சொல்ல முடியல. அதிமுகவில் ஒரு பாண்டியராஜன் இருந்தார். எழுத்தாளர் ஆலி செந்திநாதன் இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதியை பற்றி ஒரு திருமண வீட்டில் தரைக்குறைவான சொற்களை பயன்படுத்திட்டாங்க. விவாதம் புதிய தலைமுறையில் அப்பாவு வந்தார், இன்றைய பேரவைத் தலைவர். அண்ணாச்சி கவனமாக இருக்கணும்னு. ஏன்னா அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதை உள்ள ஒரு தலைவர். காமராஜர் அண்ணாச்சி கருப்பட்டி விலை என்னாச்சுன்னு கருணாநிதி கேட்டார் முழக்கம். அதில் என்ன என்னாச்சு பொருள் இருக்கு அப்படின்னு. கக்கன் அண்ணாச்சி, இது பக்தவத்தல் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு, கக்கன் அண்ணாச்சி கருவாட்டு விலை என்னாச்சு, இப்படியெல்லாம் போட்டாங்க. செந்தமலன் சீமானே இதெல்லாம் பேசுறாரு. எனவே திராவிடம் அதல பாதாளத்துக்கு இறங்கும். எதை வேண்டுமானாலும் செய்யும், எப்படி வேண்டுமானாலும் செய்யும், எவரை கொண்டும் செய்யும். நம்ம வந்து 40-50 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய ஜெயலலிதாவை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கவலை இல்லை தம்பி. ஜெயலலிதாவை பற்றியோ, ஜெயலலிதாவுக்கு முன்னால் இருந்த மக்கள் திலகமாக்குற எம்ஜிஆரை பற்றியோ கருணாநிதி திராவிட அமைப்பு கவலையே படாது. அவர்கள் இருக்கணும், மாறி மாறி நாங்களே வந்து விடணும். ஆனால் சீமான் எடப்பாடிக்கு மேலேயும் கவலை வரும். இப்போ எடப்பாடி பச்சை தமிழர் பார்த்தீங்களா? அதனால் எடப்பாடி மேலேயும் அவர்கள் கவலை வரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் வந்து விட்டு போகட்டும், எதிர்கட்சியா எடப்பாடி பழனிசாமி வந்துடக்கூடாது, சீமான் சட்டமன்றத்தில் எட்டி பார்த்துடக்கூடாது. இந்த இலக்கில் அவர்கள் பயணிப்பார்கள்.
அவர்கள் களமாடுவார்கள். ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. தமிழர்களிடமிருந்து அவர்களுக்கு என்ன சொல்றது, பஜனை பாடுவதற்கான அந்த கூட்டம் இருக்கிறது. பணத்தை சுரண்டி கொடுப்பதற்கான அந்த கைக்கூலிகள் இருக்கிறாங்க தமிழர்கள். நம்மாட்டில் இருக்கிறாங்களா, அமைச்சர்களாக இருக்காங்க இல்லையா, பச்சை தமிழர்கள், இவங்கெல்லாம் திராவிடத்தின் கைக்கூலியாக இருக்கிறாங்க. நமக்கு இரண்டகம் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதிர்நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முடியாதுன்னா அடுத்தவனை தூண்டி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் இருக்குல்ல. அதனால் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறக்கி என்ற திருக்குறளை கையில் எடுத்துட்டு கவனமாக உங்கள் பாதையில் செல்ல வேண்டும். நம்முடைய அக்கறையோடு சொல்கிறோம், அன்பு உணர்வோடு சொல்கிறோம், உரிமை வேட்கையோடு சொல்கிறோம். நிச்சயமாயா உங்களுடைய கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமைக்கு போய் சேரும்னு நம்புகிறோம். இறுதியா ஒரு கேள்வி. சமீப காலமாக உங்களை நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்துல பார்க்க முடியல. ஆனா பிற கட்சிகளின் போராட்டங்கள்ல, முக்கியமா இந்த மாஞ்சோலை விவகாரத்துல உங்களுடைய அந்த போராட்ட குரல் அதிகமா தென் தமிழகத்துல எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாஞ்சோலை விவகாரத்துல அந்த மக்களுக்கான நீதியை நிலைநிறுத்துற மாதிரி இப்போ மதுரை ஹைகோர்ட் கிளை அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுல மேலும் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா அரசு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் என்னுடைய அரசியல் பயணத்தை நாம் தமிழர் கட்சியை சார்ந்து தான் கொண்டு செல்ல வேண்டும். நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்பது ஒரு பெயர் அளவில் தான். இது நாம் தமிழர் கட்சியினுடைய பல பாசறைகள் இருக்குது. அதில் இது ஒரு பாசறை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னுரிமை கொள்கை பாசறையாக இதை நான் அறிவிக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் செயல்படுவோம் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களை கவனத்திலே எடுத்துக்கொள்ளலை. போகிற போக்கில் நடிகர் ரஜினிகாந்த் வானூர்தி நிலையத்தில் வாழ்த்துக்கள் அப்படின்னு போகிறார். போகிற போக்கில் 8 விழுக்காடு வாக்கை பெற்ற சீமான் வாழ்த்துக்கள் அவ்வளோதான். அவர் பேர் முதல்ல வருது. அவர் பேர் வாழ்த்துக்கள் முதல்ல வருது. எவர் பேரெல்லாமோ போட்டு சீமான் அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் 3 தொகுதிகளில் களமாடி பக்கத்து தொகுதியில் 4 விழுக்காடு, வடக்கு தொகுதியில் 7 விழுக்காடு, கிழக்கு தொகுதியில் 7 விழுக்காடு, நான் 12 விழுக்காடு, 10 விழுக்காடு, 12 விழுக்காடு நான் பாடுபட்டு சீமானுடைய சொந்த செல்வாக்கு, நம்முடைய உழைப்பு ஒரு துரும்பு, அவ்வளோதான். ஒரு சிறிய இந்த அது சொல்ல அணில் தூக்கி போட்டு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி விஜய் கூட ஒரு திருப்பி சொன்னார், அதிமுக அணிலாக இருக்கிறோன்ட்டு. அது மாதிரி நம்ம ஒரு சிறு ஆனாலும் கூட நம்ம களப்பணி ஆற்றியிருக்கிறோம், உழைக்கிறோம். எங்கள் பேர் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் தான், அவருக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கும், லட்சக்கணக்கான தொடர்புகள் இருக்கும். இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் இருக்காங்க பாருங்க, மதிவானன் உட்பட சொல்கிறேன், அண்ணா நீங்கள் எங்களுக்கு வேலை செஞ்சீங்க, நாம் மற்ற தொகுதிகள் கட்டணம் கூடுதலான வாக்கப்பட்டோம், நன்றி அண்ணா. ஒரு நொடி தம்பி, ஒரு நொடி இந்த மதிவானன்னு சொல்லலை, இந்த திருநெல்வேலி சத்தியாவும் சொல்லலை, தூத்துக்குடி தங்கச்சி பேர் மறந்து போச்சு, அந்த தங்கச்சியும் சொல்லலை. சரி, அந்த தங்கச்சியாவது எனக்கு தெரியாது. கூட இருந்து முதன்மையான பொறுப்பாளர் இருக்காங்களே, ஒரு சொல் எதுவுமே சொல்ல. விக்கிரவாண்டிக்கு ஒரு 3-4 நாள் போகலான்னு திட்டமிட்டிருந்தேன். யாருமே நம்மளை சீண்டலை. நான் என்ன செய்கிறது? நீங்கள் கேட்குறீங்க, இப்போ புதிய தமிழகத்தோடு இணைஞ்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க. புதிய தமிழகத்தோடு மட்டும் இல்லை தம்பி, நம்ம அண்ணன் பிஆர் பாண்டியன் எத்தனை களமாடி இருக்கேன். முல்லை பெரியாருக்கு போராடி இருக்கேன், காவிரிக்கு 3 முறை அங்கே தஞ்சாவூருக்கு போயிருக்கிறேன். அவர் கூப்பிட்றாரு. இன்னைக்கு நான் என்ன ஒரு 500 பேரே கூட்டிகிட்டு போவேன் போராட்டத்துக்கு. வியனரசு ஒரு நிமிடம் பேசினா அதுக்கு ஒரு வலிமை இருக்கு என்று பிஆர் பாண்டியனுக்கு தெரியுது. அதே போலதான் இப்ப இந்த மாஞ்சோலை விவகாரத்துல மருத்துவர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர், அவருக்கு எனக்கு 1000 முரண்பாடு இருக்கு, சண்டையெல்லாம் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தெரியும். அண்ணன்னா உங்களுக்கு அண்ணன். பல பேர் இப்போ பாருங்க, ஒருத்தர் தம்பி காணொலி போட்டிருக்காரு, நான் செந்தமிழன் சீமான அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறது போலவும், அவர் என்னை தம்பி தம்பின்னு எல்லாரையும் கூட, ஐயா வியனரசையும் தம்பி தம்பி கூட ஒரு காணொலி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்னை அவர் அப்படி மதித்தது இல்லை. அந்த வகையில் சீமான் மிக என்னை பொறுத்தவரையில் எனக்கு என்ன மதிப்பு கொடுமோ அதை கொடுத்து தான் அவர் என்னை எப்போதும் அண்ணன் என்ற சொல்லுக்கு அடுத்த சொல் சொல்லவே மாட்டார். நான் ராவணன்குடியில் இருக்கும்போது வாகனத்தை விட்டு கீழே இறங்கி மாடிப்படியில் ஏறும்போதே அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்பார், எனக்கு மேலே கேட்கும். அண்ணன் எங்கடா இருக்கிறாருன்னு பையன் தம்பி மணல் கேட்டு வருவார். அதே போல் இன்றைய வரைக்கும் கட்சியில் எனக்கு தலைவன், கொள்கையில் எனக்கு தலைவன், அது வேறு, எனக்கு இளைவர். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் அவர் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். இந்த இது தெரியாமல் இப்போ நம்ம திருநெல்வேலி நடைமுறை இருக்குல்ல தம்பி, அண்ணன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அண்ணன் இல்லை, அப்போ நான் அதுக்காக தம்பி செய்மான்னு உங்கள்கிட்ட பேச முடியாது. உங்கள்கிட்ட அண்ணன் பேசுகிற இவங்க தெரியாதனமா வியனரசு அவர் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாரு, அவரோட 10 வயசுக்கு மூத்தவர், அவரும் கூட சீமான வியனரசு தம்பி இப்படி கூப்பிட. இது தவறான செய்தி, பொய்யான செய்தி, இட்டுக்கட்டிய செய்தி, வேண்டுமென்று சீமானின் மதிப்பை குறைப்பதற்கான சதியான வேலையாக கூட நான் இதை பார்க்குறேன்.
அது தொலைபேசியில் அழைத்து சத்தமெல்லாம் பார்த்து எடுக்கவே மாட்டேன் தம்பி. அது ஏன்னா யூடியூப் என்ன பேர், ஆங்கில பேர் யூடியூப் மைனர் தம்பி. தொலைபேசி 4 முறை கூப்பிட்டேன், ஏன்பா இப்படி போகணும்னு போட்டேன்னு. அது மாதிரி இல்லை. பொதுவாக வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு செய்தி தொடர்பில் வந்தார். அப்போ மாஞ்சோலை மட்டும் இல்லை தம்பி, மாஞ்சோலையிலிருந்து மலைத்தொடர் எது வரைக்கும் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 லட்சம் தோட்ட தொழிலாளர் இருக்கிறாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், காப்பி தோட்ட தொழிலாளர்கள், ஏலக்காய், இது மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 20-25 லட்சம் தொழிலாளர் இருப்பாங்க. 1999 வரை வெறும் 45 ரூபாய் ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அது ஊதிய உயர்வு கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். 1966 வால்பாறையில் தேயிலை தோட்ட தொழிலாளர் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் சங்கங்கள் நடத்திய போராட்டத்தில் பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் ஒரு துப்பாக்கி சூடு ஒருவர் இறந்துட்டார். 67 பொதுத் தேர்தலில் அண்ணா இருக்கும்போது கூலி உயர்வு கேட்டானடி அத்தான், குண்டடிப்பட்டு செத்தானடி அத்தான் என்று சுவரட்டி போட்டவர்கள் 99ல் கிருஷ்ணசாமி தலைமையில், அவர் கட்சி மட்டுமல்ல, இன்னைக்கு பேரவைத் தலைவருக்கு அப்பாவு அன்றைக்கு மருத்துவர் கிருஷ்ணசாமி கூட இருந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் கூட இருந்தது. கம்யூனிஸ்டுகள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் கூட இருந்தது. பல்வேறு அமைப்புகள் அவர் கூட இருந்து கிட்டத்தட்ட 5000 பேர் கூலி உயர்வு கேட்டு போன இடத்துல தாமிரபரணி ஆற்றுக்குள்ள ஜூலை மாதம் 23, 1999 17 விக்னேஷ் என்கின்ற 1.5 வயது பாலகன் உட்பட 17 பேரை பதற தண்ணிக்குள்ள அடித்து கொன்ற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்படியானால் அப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்ததுனால அந்த கூலி உயர்வு சிக்கல் என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவி இன்றைக்கு 475 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம் இருக்கு இல்லையா, டாண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு, அதே போல் டாடா நிறுவனம், எல்லா நிறுவனமே தொழிலாளர்களுக்கு, டாடா நிறுவனம் என்று சொல்லப்போனால் ஒரு வகையில் பங்காளியாகவே வைக்கிறாங்க தொழிலாளர்களை. அது மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தான் சொன்னார். அந்த கூலி உயர்வு போராட்டத்தை முன்னெடுத்து வாகை சூடியவர் கிருஷ்ணசாமி. மாஞ்சோலையை பற்றி தமிழ்நாட்டில் எவருக்கும் தெரியாத, ஆனா முதல் அக்கானா வரைக்கும் தெரிந்தவர் அவர். அந்த மாஞ்சோலை இப்போ இன்னும் 4 ஆண்டு இருக்கு அவன் முடித்து போகிறதுக்கு. நேற்று பத்திரிகையாளர் கூட சொன்னார், 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டத்தின்படி ஒரு குடும்பத்தை கூட கீழே இறக்க முடியாது. பழங்குடி மக்கள் இருக்காங்களே, மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களையும் பாதுகாக்கணும், வன விலங்குகளையும் பாதுகாக்கணும். பழங்குடி மக்கள் அல்லாத மக்கள் குடியேறி இப்போ 100 ஆண்டு இருக்கிறாங்க மாஞ்சோலையில். இவங்களை எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டம் ஒன்றிய அரசு போட்ட சட்டம், நீதிபதிகளுக்கே தெரியலங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்களை இறக்க முடியாது. எதுக்காக கையெழுத்து வாங்கினாங்க? விருப்ப ஓய்வுன்னு போட்டு எல்லாத்தையும் மிரட்டி கையெழுத்து வாங்கிவிட்டாங்க தம்பி. அது பாகிஸ்தான் தொடர்புடைய நிறுவனம். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்ற தனி நாட்டை உருவாக்கினா இருப்பாருங்க, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய நிறுவனம். அப்படியானால் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்றால் மருத்துவர் கிருஷ்ணசாமியிடம் சரியான தீர்வு. என்னை அழைத்தார், மாஞ்சோலைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார், நீங்களே விசாரிங்கன்னாரு. அப்போ என்னுடைய தகுதி என்னங்கிறது அவருக்கு தெரியுது. அவர் அழைக்கிறார். நேற்று கூட நான் பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு இல்லை ஐயா நான் புறப்படுறேன் அப்படின்னு, இல்லை இருங்க உங்களை வைத்து கொண்டான் சில செய்திகள் சொல்லணும்னு அவர் அழைக்கிறாரு. ஏன் நாம் தமிழர் கட்சி போராடலை நான் கேட்கிறேன். மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கு முன்பே இந்த களத்தை நாம் தமிழர் கட்சி ஏன் பயன்படுத்தி நான் உங்களுக்கு நிற்பேன்ல, நான் உங்களுக்கு சோரட்டி ஒட்டியிருப்பேன்ல. அப்போ நான் இதில் களமாடான்னு நினைக்கிறேன். எனக்கு வலிமை இல்லை, வசதி இல்லை. அப்போ உண்மை, நேர்மை, வாய்மையுமா நிற்கிற மருத்துவர் கிருஷ்ணசாமி, சரியான தீர்வை வைக்கிற கிருஷ்ணசாமி, அவர் களமாடுறார். இப்போ எத்தனை பேர் களமாடிட்டு இருக்காங்க? எல்லாம் குதர்க்கவாதிகள், குழப்பவாதிகள். அதில் வேற ஏதாவது வெறும் 550 குடும்பம் தம்பி. அதனால புதிய தமிழகம் கட்சிக்கோ அல்லது மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமிக்கோ எந்த அரசியல் லாபமும் கிடையாது. 550 குடும்பங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் மங்கையே. 6 மணி ஆனால் தம்பி தில்லுன்னு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இருக்கவனை இங்கே கீழே கொண்டு இறக்குனா என்ன ஆகும்? ஒன்று, முந்தா நாள் பேசினார், உண்மையான தமிழ் தேசியம் என்பது மாஞ்சோலையில் தான் இருக்கிறாரு. என்ன இப்படி பேசிட்டாருன்னு அந்த பேச்சு எடுத்து நான் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கே புரியுது, மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. அப்போ தமிழ் தேசியத்தானே இருக்கு. மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார் எந்த பிள்ளையும் ஆங்கில வழி கல்வியிலும் சேரலை. அப்போ தமிழ் தேசியம் உண்மையில் அங்கே தானே இருக்கு. அங்கே எல்லா சமுதாயம், எல்லா தமிழ் குடிகளும் இருக்கிறாங்க. மறவர் குடி இருக்கிறாங்க,
ஆதி பறையக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் மலையாளிகள் கூட இருக்கிறாங்க, விளிம்பு நிலை தமிழ் எல்லா மக்களும் இருக்கிறாங்க, எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி எனக்காகவே சொன்னது போல பேசினார். எல்லோரும் தமிழ் குடிகளாக இருக்கிறாங்க, தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. அப்போ முதல்ல தமிழ் தேசியம் அங்கே தானே இருக்குது. அப்போ தமிழ் தேசிய அமைப்புகள் தானே களமாடி இருக்க வேண்டும். அதனால தான் நான் அந்த தமிழர் அமைப்புகளை எல்லாம் ஒரு 7-8 அமைப்புகளை முந்தா நாள் அழைத்தேன். அவங்களும் வந்து தாமிரபரணியில் நம்முடைய மாஞ்சோலை போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். அடுத்த கட்ட போராட்டம் இப்போ அடுத்த 3ஆம் தேதி ஒரு போராட்டம். அது யார் நடத்துகிறார்? என்னுடைய ஏற்பாட்டில் என் கட்சி நடத்தலை, வன வேங்கைகள் கட்சி சார்பில் வச்சுருக்கிறோம். அதனுடைய தலைவர் நம்ம தம்பி இரணி என்று சொன்னேன். ஏன்னா வனம் சார்ந்த மக்கள், அவங்களுக்கு அதில் உள்ளார்ந்த ஈடுபாடு இருக்கும். அங்கே என்ன நடக்கும், வனத்தை எப்படி பாதுகாப்பது, வன விலங்குகளை எப்படி பாதுகாப்பது, மக்கள் வாழ்வியல்களை எப்படி பாதுகாப்பது என்று அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் அந்த மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தேயிலைத்தோட்ட அந்த தமிழர்களுக்கான அந்த வாழ்வுரிமைக்கு அவர்கள் வைக்கிற கோரிக்கைக்கு வலிமிஸ் இருக்கின்ற இடத்துல இப்போ வனவேங்கைகள் கட்சியை நம்ம களத்தில் இருக்கோம். அதுக்கு நான் வேலை செய்வேன். அதில் தமிழ் தேச தன்னுரிமைக்கு தான் அதில் செய்யணுங்கிறது ஒன்றும் இல்லையே. மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும். அதை எவர் செய்தாலும் அவர் பக்கம் நிற்பேன். அந்த அடிப்படையில் தான் நான் காவிரியில் போய் போராடிக்கிட்டு இருக்கேன், முல்லை பெரியாருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் நீங்கள் அழைக்காமலே முதலாவது நிற்பேன். எத்தனையோ போராட்டங்கள் சென்னையில் நடத்துகிறாங்க, என்னை கூப்பிட்டுக்கிட்டா இருக்காங்க. முதல் வரிசையில் போய் சீமனை வருகிறதுக்கு முன்னால் இருக்கிறானா இல்லையா? ஏன் மாஞ்சோலையில் இறங்கலை? இப்போ நேற்று போராடி இருக்காங்க காவிரிக்கு. அது அறிவிப்பு பாருங்க, செந்தில் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. போராட்டம் அறிவிச்சாச்சு, மணியரசன் சிறப்புரை ஆற்றுவார். அப்புறம் தலைமை தாங்கிறது யாரு? மணியரசன் சிறப்புரை ஆற்றட்டும். காவிரியை பற்றி என்னை விட கூடுதலான தகவல் தெரியும், அங்கே இருந்து களமாடிக்கிட்டு இருக்கா, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. தலைமை தாங்கிறது ஏன் ஹுமாயூனை தலைமைன்னு போட்டானே, காளியம்மாளை முன்னிலைன்னு போட்டானே, மணி செந்தியில் வந்து தொடக்க உரைன்னு போட்டானே. உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் வளர்த்து விடணும். 4 பேரை மணியரசனையே சிறப்புரை அப்படின்னு போட வேண்டியதானே. அப்படி போடாமல் மணியரசன் பேசுவார். அப்போ அங்கே எல்லாரும் பேசுனாங்க, அது வேறு செய்தி. அறிவிப்புகளே கொடுக்கணும், அவர்கள் மக்களிடம் போகணும். சரி, எங்களையும் விட்டீங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பை அண்ணன் வினோத்தையும் விட்டீங்க, எங்களையும் விட்டீங்க, கலைஞத்தையும் விட்டீங்க, முத்துப்பாண்டியன் விட்டீங்க, குரலினையும் விட்டீங்க, கேப்டன் துரையும் விட்டீங்க. நாங்கள்லாம் காவிரியை பற்றி பேச மாட்டோமா? நீங்கள் கேட்ட விடைக்கு நான் சொல்லிட்டேன்னா அழைத்து தானே தான் போக முடியும். மக்கள் நலம் சார்ந்த அது என்னது கிருஷ்ணசாமி முழு உடன்பாடா? அவர் தமிழ் தேசியமே இல்லை, புதிய தமிழங்கிற பேர் தூய தமிழில் வச்சிருக்கிறாரு. தமிழர்கள் தான் கட்சி நடத்துறாரு. ஆனால் வெளிப்படையான தமிழ் தேசியத்தை அவர் இன்னும் பேசலை. இப்போ நேற்று நான் இப்போ அவர் என்னோட தொடர்பில், நான் அவரோட தொடர்பு இருந்தேனால் முந்தா நாள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார். உண்மையான தமிழ் தேசியம் தான் அங்கே தான் இருக்குது, மாஞ்சோலையில் இருக்குது. அவங்களுக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது, ஆங்கிலம் படிக்கலை, எல்லா மக்களும் தமிழர்களாக இருக்கிறாங்க, சமுதாயம் இருக்குது, சமயம் இருக்குது, ஆனாலும் தமிழர்களாக நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக போராடுறது. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து எந்த சிக்கலாக இருந்தாலும் அதில் உண்மை நேர்மையும் என்று யார் போராடினாலும் அவர்கள் பக்கத்தில் இருப்பேன். ஏன்னா என்னால் தனியால் செய்ய முடியாது. அதற்கான வசதி வாய்ப்பு, சமுதாய பொருளாதார காரணிகள் எனக்கு பக்கபலமாக இல்லைங்கிறதுனால போராடுகிறவர்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்த்து என்னுடைய தார்மீக கடமை, அந்த கடமையை செய்வேன். நாளைக்கே நாம் தமிழர் கட்சி இந்த மது ஒழிப்புக்காக மிகப்பெரிய புரட்சியை முன்னெடுக்கட்டும், முதலாளாக போய் நிற்பேன். களப்பலி ஆனாலும் முதல் தமிழனா நான் களப்பலி ஆகிறேன். என் பணத்திலிருந்து நீங்கள் அரசியல் செய்யுங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கனவெல்லாம் எனக்கு இல்லை. இயற்கையாக நீங்கள் வென்று அந்த வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்தும், அவ்வளோதானே. அதை நோக்கி நான் பயணிக்கலை. இலக்குன்றதான் இனத்தின் விடுதலை. அந்த இலக்கில் அந்த முழக்கத்தில் நான் நிற்கிறேன், அவ்வளோ. நிச்சயமாயா, பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு இருந்த சந்தேகங்களுக்கு உங்களுடைய முறையில் அருமையான பதில்களை தந்தீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.